உம்முடைய வழிகளை நாங்கள் இன்னும் நடந்து ஆண்டவரே ஒரு பெரிய மாறுதலை எங்கள் குடும்பங்களுக்குள்ள, சபைக்குள்ள, ஆண்டவரே தேசத்துக்குள்ள கொண்டு வர உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரலாம். கடந்து வந்திருக்கிற எல்லா தாய்மார்களின் ஸ்தானத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய ஆமென் இந்த மதர்ஸ் டேக்குரிய வாழ்த்துதலை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் கூட பலவிதமாக பிளான் பண்ணோம். இந்த 2வது வாரத்திலேயே மே மாதம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிடலான்னு பார்த்தோம். பாஸ்டர் சொல்லிட்டாங்க நம்ம இல்லாமல் இதை நடத்தக்கூடாது என்று சொல்லி. ஆகையால் இன்றைக்கு ஆமென் உங்களை சந்திப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம கை யார் கையில் இருக்குது? கணவர் கையில் இல்லை, ஆண்டவர் கையில் இருக்கு. நம்மை சிருஷ்டித்த, நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கி யாரெல்லாம் அம்மாமாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவங்களும் ஒரு நிமிஷம் கை வைத்துங்க பார்க்கலாம். கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் நல்லா நம்ம கை வைத்தது. இப்படி கை வைத்தக்கூடாது, இப்படி கை வைத்த ஆண்டவர் பார்க்கணும். இயேசுவே இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற தாயின் ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த எல்லைக்குள்ளே வந்திருக்கிற அவர்களுடைய தேவைகளை சந்தியும், அற்புதங்களை செய்யும், ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எபேசியர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு டேட் எழுதும் போதே நான் சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கி டேட் என்ன? 25ஆம் தேதி 5ஆம் மாதம் 25வது வருஷம். மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை கேட்டு இன்னும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்கென்று கட்டலாம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். 2ஆம் வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு. சேர்ந்தே வாசிக்கலாமே. உனக்கு என்பதற்கு பதிலாக எனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இந்த வசனம் ஒரு பகுதியில் கற்பனை, கீழ்ப்படியணும். அடுத்த பகுதியில் என்னது? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால யாரெல்லாம் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணிடும். நான் யோசித்து பார்த்தேன். நமக்காக பூமியிலே கடந்து வந்த இயேசு தாய் தகப்பனை பற்றி இவ்வளோ கேர் எடுத்து அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் இந்த எபேசியர் 6:1-3 வசனங்களை மாத்திரம் அல்ல. அதெல்லாம் வாசிக்க வேண்டாம், குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அவசியமானால். உபாகமம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு 15வது அதிகாரம் 4ஆம் வசனம், மார்க்கு 7வது அதிகாரம் 10ஆம் வசனம். இதில் எல்லாவற்றிலும் போட்டிருக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுறதுன்னா என்ன? அம்மாவை பார்த்த உடனே இப்போ நான் கூட சில சமயங்களில் யாராவது யாருக்காவது ஜோம் பண்ண உடனே அவங்க எங்கே விழுந்துருவாங்க தெரியுமா? நம்ம காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அது கும்பிடக்கூடாது. அது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம். ஆனால் யாரை கனம் பண்ணணும்? இருதயத்துக்குள்ள அவங்கள கனம் பண்ணால் ஆண்டவர் 2 வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ நன்றாய் இருப்பாய். விசுவாசிக்கிறீங்களா? அதே போல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்ற வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறான். இந்த வசனம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு வசனம்.
நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தாய் உள்ளவங்க அத்தனை பேர் வாசிங்களேன். உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை என்ன செய்யாத. எல்லாரும் சொல்லுங்க. தாய் உள்ள எல்லாரும் சொல்லுங்க. அசட்டை பண்ணாத. அவங்கள பழுவா பேடனா யோசிக்காத. எதையாவது கொண்டு ஓல்டேஜ் ஹோமில் போட்டலாமான்னு பார்க்காத. முடிஞ்ச அளவுக்கு வயசாகும் போது அவங்கள அசட்டை செய்யாதபடிக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கள விசாரிக்கணும், ஃபோன் பண்ணணும். ஏன்னா நானும் ஒரு தாய் யோசிப்பேன். பிள்ளைங்க ஃபோன் பண்ணுறத தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வீட்டுக்கு வரமாட்டாங்களா பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அதுதான் விருப்பமாக இருக்கும். அதனால் அசட்டை செய்யாத அவர்களை என்ன செய்யணும், விசாரிக்கணும். அதே போல் அம்மாமாருக்கு சில சமயங்களில் சில சாப்பாடு இஷ்டமாக இருக்கும், அதை செஞ்சு கொண்டு கொடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஊருக்குள்ளே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை போய் சந்திங்க. அசட்டை பண்ணாதபடிக்கு கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஒரு மகன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தானாம். ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்களாம். அட்மிட் பண்ணியிருந்த அவங்கள போய் பார்க்குறதுக்கு அந்த அப்பா அவன் அட்மிட் பண்ணியிருந்தாங்களாம். மகன் போய் பார்த்தாராம். அப்போ மகன் பார்த்த உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்த அவருக்கு சுகம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கார். ஆனால் ஏதோ ஒன்று சொல்லி அவருக்கு அட்மிஷன் போட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே வச்சுட்டாங்க. உடனே அவன் ரொம்ப அழுதானான். அந்த படுக்கையில் இருந்த அந்த தகப்பன் ரொம்ப அழுதார். ஏன்பா அழுகிறீங்க அப்படின்னு. நானும் எங்கள் அப்பாவை இதே ஆஸ்பத்திரியில் இதே பெட்டில் தான் நானும் அட்மிஷன் கொடுத்து வச்சுருந்தேன். அதை நான் விதைத்ததை நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அறுத்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருப்பார். நம்ம தாயை தகப்பனை கனம் பண்ணுகிறோமா, அவர்களை விசாரிக்கிறோமா, அல்லது அசட்டை பண்ணுகிறோமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆகையால் ஆண்டவர் சமூகத்தண்டையில் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படி விசாரிங்க. அவங்களுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாக வைங்க. இன்றைக்கு நம்ம மதர்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். அவங்கள கூப்பிட்டு விஷ் பண்ணுங்க, சரியா? அல்லாவிட்டால் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுங்க, சரியா? சந்தோஷப்படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் தாயினுடைய கடமை மாத்திரம், பிள்ளைகளுடைய கடமை மாத்திரமல்ல, ஒரு தாய் பிள்ளையை எப்படி விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருவனையும் யோசிச்சுக்கொடுங்க. நம்ம பிள்ளைகளை நாமே உருவாக்குகிறவர்கள் அல்ல, சரியா? நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் எந்த பிள்ளையை எந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் என்று சொல்லி, எந்த தாயை சூஸ் பண்ணும் என்று சொல்லி, நம்மெல்லாம் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சோசன் வெசல். ஹல்லேலூயா. யாரும் நம்ம தாயை மாற்ற முடியாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாய் தான் தாய். ஹல்லேலூயா. அந்த தாயை ஒரு பிள்ளைய அந்த வளர்க்கும்போது, குடும்பத்தில் அந்த பிள்ளைகளை வளர்க்கும்போது, அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது, நம்மெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சாப்பாடு தான் அவசியம், ஏற்ற நேரத்தில் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் முக்கியம்னு யோசிப்போம். அது அல்ல, அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை வயசானாலும் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது ஒரு தாயின் இடத்திலிருந்து அன்பாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் எரிச்சல் அடையக்கூடாது, எப்போ பார்த்தாலும் குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகள் நம்மோடு கூட பழக மாட்டாங்க. நம்ம எதை எதிர்பார்க்கிறார்கள்? அன்பை எதிர்பார்க்கிறார்கள். ரெண்டாவது, பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கணும். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் ஜட்ஜி, அல்லாவிட்டால் நான் இப்படிப்பட்ட வேலையில் இருக்கேன், டாக்டர், எனக்கு வித்தியாசமாக டைம் வந்துக்கிட்டே இருக்கேன், ஐடி கம்பெனியில் இருக்கேன், ராத்திரியெல்லாம் தூங்கலை, அந்த பிள்ளைங்க எப்போ போகிறாங்க, எப்போ ஸ்கூல்லேருந்து வர்றாங்க, ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கணும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நேரம் கண்டுபிடிச்சி பிள்ளையோடு கூட என்ன செய்யணும், பேசணும்.
அந்த பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் சமூகத்தண்டையில் நிறைய இந்த நாட்களில் ஏற்படுகிற சிட்டிக்குள்ளே ஏற்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை கொண்டு ஏதாவது கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அப்படிப்பட்ட ஸ்கூலில் கொண்டு விட்டுருவாங்க. அல்லாவிட்டால் வேலைக்காரியை வச்சு வேலைக்காரியோடையே பழக வச்சுருவாங்க. அந்த பிள்ளை யார்கிட்ட கற்றுக்கொள்ளும்? வேலைக்காரி இருந்தால் கற்றுக்கொள்ளும். அந்த வேலைக்காரி என்ன பேசுகிறாளோ அதை தான் பேசும். எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையில் அந்த வேலைக்காரி எப்படி அவளுக்கு அவளுடைய பிஹேவியர் இருக்குதோ அதே போல் தான் பிள்ளையும் பழகும். யாரை பழகணும், யாரை பார்க்கணும்? நம்மை பார்க்க வேண்டும். தாய், ஒவ்வொரு தாயும் பிள்ளைகளுக்கு யாராக மாற வேண்டும்? ஒரு மாதிரி, மாடல். ஒரு மாதிரி இல்லை, மாடல். நம்ம பேசுகிற வார்த்தைகள் நல்லா கவனிங்க. நான் பார்த்துருக்குறேன். நம்ம நல்லா இங்கே இடத்துல வந்து ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், பாடலாம் படிப்போம், நல்ல செய்தியை ஒவ்வொரு நேரமும் பாஸ்டர் கொடுக்குற செய்தியெல்லாம் நல்லா ஆண்டு கேட்டுட்டு இருப்போம். அந்நிய பாஷையில் பேசுங்கன்னா அந்நிய பாஷை பேசு. வீட்டுக்கு போன உடனே நம்ம எதிர்பார்க்கிற காரியம்லாம் வீட்டில் இருக்காது. உடனே அங்கே பேசுகிற வார்த்தை என்ன? ஹஸ்பண்டை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம குற்றஞ்சாட்டி பேசுகிறோம், என்ன வார்த்தை பேசுகிறோம்? யார் பாப்பா தெரியுமா? வெளியில் உள்ள வீட்டுக்காரருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளை உள்ளுக்கே ஒரு தீர்மானம் எடுக்கும், நான் எங்கள் அம்மா மாதிரி இருக்க மாட்டேன். ஆலயத்துக்குள்ளே போகும்போது அந்நிய பாஷை, வீட்டுக்குள்ளே வந்தால் வித்தியாசமான பாஷை. அப்படி இரட்டையான வேஷம் போடுறவங்களா இல்லாதபடி எல்லா நேரங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்க பார்க்குறதுக்காக இல்லை, நம்ம வாழ்க்கை மாறணும். சரியான காரியத்தை பேசணும், சரியாக குற்றம் சாட்டாதபடிக்கு காணப்படணும். கோபம், எரிச்சல் இவைகளில் எல்லாம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம எப்படி மாறணும்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தாய் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் என்னை மாதிரியாக மாற்றும் ஐயா, என்னை மாடலாக மாற்றும். அதே போல் ஒரு தாய் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆலோசனைக்காரிகளாக பிள்ளைகளுக்கு இருப்பார்கள். ஒரு ரெபேக்காளுடைய குடும்பத்தில் அந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வரணும் தகப்பனிடத்திலிருந்து. இந்த ரெபேக்கா கூப்பிட்டு என்ன சொல்கிறா? ஏசாவினுடைய வஸ்திரத்தை உடுத்தி நான் சமைச்சு கொடுக்குறேன், அவன் வாய்க்கு ருசியாக நான் சமைச்சு கொடுக்கேன், நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள். ஏமாற்றுறது கற்றுக்கொண்டான். அந்த ஏமாற்றுறது நிமித்தமாக ஏற்பட்ட பிரதிபலன் என்னவென்றால் அவங்க வீட்டை விட்டு ஓடக்கூடிய நிலைமை வந்துச்சு. மாமாவுடைய வீட்டுக்கு போனான், அங்கேயும் சும்மாவாக இருந்தான், ஏமாற்றாதான் செய்தான். நம்ம யோசித்து பாருங்கள், என்னத்தை ஆலோசனை சொல்லுகிறோமோ அதற்கு ஏற்றபடி தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்வார். ஏரோதியாளின் குமாரத்தி நல்ல அழகாக அந்த ராஜாவினுடைய பிறந்த நாளிலே நல்ல நடனம் ஆடின போது அந்த ராஜா சொன்னான், ராஜ்யத்தில் பாதி கேட்டால் நான் தர்றேன், உனக்கு என்ன வேணும்? அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு? யார்கிட்ட ஓடிச்சு? அப்பா கிட்ட இல்லை, யார்கிட்ட ஓடிச்சு? அம்மா கிட்ட ஓடி என்னத்தை கேட்கணும்? எப்படி சொல்கிறா ராஜா, இப்படி சொல்கிறா. அவள் என்னத்தை கேட்டா? அவளுக்கு யாருக்கு மேலே தான் வெறுப்பு? யோவான் ஸ்நானகன் மேலே. அந்த யோவான் ஸ்நானன் தலையை கேளு. நான் சொல்கிறேன், எல்லாரும் எல்லா அம்மாமாரும் கொஞ்சம் கை வைத்து சொல்லுங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆலோசனை மிகவும் முக்கியம். ஆலோசனைக்காரிகள் பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் இப்படி நடக்கிறாரு அல்லது இந்த காரியத்தை செய்கிறாரு. இல்லைம்மா, அவர் சண்டை போட்டுகிட்டே இருந்தா, நீ பேக்கெல்லாம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீ என்ன செய்ய, நாளைக்கு ரெடியாரு, நான் வர்றேன், உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். நான் எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்குறேன், கூட்டிகிட்டு வந்த பிள்ளைங்க திரும்ப வீட்டுக்கே போகிறதில்ல. ஆலோசனை அப்படி கொடுக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் போலீஸ்க்கு போகட்டுமா? போ போ, இல்லாட்டி விட மாட்டாரார், சும்மா போய் சொல்லு. போச்சு, அவ்வளோதான், குடும்பம் போச்சு. சிலர் கேஸ் போடுற விஷயத்தில் கூட வந்துடுறாங்க. ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு யாராக மாறணும்?
நல்ல ஆலோசனைக்காரிகளாய் மாறணும். 2 நாளாகமம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் அத்தாலியாளை குறித்து இப்படி வாசிக்கிறோம். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க. எல்லாரும் வாசிக்கலாம். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தான். பரவாயில்ல, எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர், எந்த ராத்திரி வேலையும் எந்த ஃப்ரெண்டு வீட்லையும் போய் தங்கு, இப்படியெல்லாம் ஆலோசனை கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லாம் யார்? சபைக்கு வருகிற பக்தியுள்ள ஸ்திரீகள். பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதற்கு ஒரு தாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். நல்ல ஞானத்தை ஆண்டவர் சமூகத்திலே பெற்றுக்கொள்ளணும். நம்ம வீட்டுக்கு வந்து போகிறவர்களை குறித்து ஒரு தாய் கவனமாக இருக்கணும். யாரை எவ்வளோ அளவுக்கு விடலாம்? சரி, எல்லாரையும் கிச்சனுக்குள்ளே விடுவாங்க, எல்லாரையும் பெட்ரூம்குள்ளே விடுவாங்க. சரி கிடையாது. எந்த அளவுக்கு பிள்ளைங்க வீட்டிலேருந்து வெளியில் வருகிறவர்களை நம்ம எந்த அளவுக்கு அவர்கள் விட வேண்டும்? எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? எங்கள் வீட்டிலெல்லாம் ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்தோ ஊழியர்களை குறித்தோ, சின்ன பிள்ளைங்க இப்போல்லாம் ஆண்டோட கிருபையினால் பிள்ளைங்கள்லாம் குடும்பமாக இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. சின்ன வயதிலேயே இதை நாங்கள் பின்பற்றினோம். யாரை குறித்தும் சாப்பாட்டு மேஜையிலோ குடும்ப ஜப நேரங்களிலோ குறைச்சி பேசவே மாட்டோம். நீங்கள் குறைச்சி பேசி பாருங்கள், அந்த குறிப்பிட்ட நபர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து முறைச்சி பேசுவாங்க. ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு நல்லா நம்ம காஃபி இதெல்லாம் உபசரித்தோம்னா அவங்களும் நம்ம இல்லாட்டி கூட நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஆன்ட்டி வாங்க, அங்கிள் வாங்க, நாங்கள் காஃபி கொண்டு வர்றோம், உட்காருங்க. நம்மகிட்ட இருந்தால் கற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்படி இருக்கணும்? மாடலாக இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் லூக்கா 1வது அதிகாரம் 80வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கும்போது அந்த பிள்ளை வளர்ந்து எதில் பலன் கொண்டுச்சு? ஆவியிலே பலன் கொண்டு. ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஒரு அம்மா எதற்கு ரொம்ப கவலைப்படுவோன்னா, பிள்ளை ஒல்லியாக இருந்தா, சரியாக சாப்பிடாமல் இருந்தா, அடிக்கடி சளி பிடிச்சா, அடிக்கடி ஏதாவது ஃபீவர் வந்துட்டுனா ரொம்ப கவலைப்படும். ஆனால் அது கவலைப்படணும், படக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கவலைப்படணும், அதற்குரிய ஆக்ஷன் எடுக்கணும், அதற்குரிய சாப்பாடு கொடுக்கணும், அதை கவனிக்கணும். ஆனால் நம்ம பிள்ளைகள்லாம் எதில் பலன் கொள்ளணும்? எல்லாரும் சொல்லுங்கள், ஆவியில் பலன் கொள்ளணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற நேரத்திலேயே அவங்களையும் ஜெபம் பண்ண வைக்கணும். எந்த நேரத்தில் ஜெபம் பண்ண வைக்கணும்? குடும்ப ஜெப நேரத்தில். அந்த சின்ன பிள்ளைங்க அழகாக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பிள்ளைங்க பைபிள் வாசிக்கிறதுக்கு எப்போ அவங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு பிக்சர் பைபிள் வாங்கி கொடுத்து பைபிள் வாசிக்கிறதுக்கு வைக்கணும். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்தார்களா என்று சொல்லி கேட்கணும். வாலிப நாட்களிலும் நம்ம பிள்ளைங்களை சில சமயங்களில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் பரப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லா அம்மாமாரும் சாப்பாடு கொடுக்கும்போது பிள்ளைங்க எங்கே தான் இருக்கும்? நம்ம டைனிங் டேபிளில் தான் இருக்கும். சில பிள்ளைங்க கட்டிலே கொண்டு வர சொல்லுவாங்க, கட்டில் படுத்துக்கிட்டே கொண்டு வாங்கம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் சாப்பிட்ற மேஜைக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் கேட்கணும். என்ன கேட்கணும்? இன்றைக்கி பைபிளை வாசியா, இன்றைக்கி ஜபம் பண்ணையா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வரும்போது பெரிய பிள்ளைங்களா வாலிப பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தால் சண்டே ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க. இதில் தான் இந்த பிள்ளைகள் என்ன செய்யும் தெரியுமா? ஆவியிலே பலன் கொள்ளும். எங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜபம் சின்ன பிள்ளைங்களாக வைத்து குடும்ப ஜபம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பிள்ளைங்க குடும்ப ஜபத்தில் என்னாலும் கலந்து கொள்ளணும். அப்போ கலந்து கொள்ளும்போது அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்கும்போது ஒவ்வொருத்தரும் 5 வசனங்களாக மாற்றி மாற்றி வாசிப்போம். வாசித்து முடித்த உடனே இங்கே பாஸ்டர் புல்பீட்டில் இருந்து பிரசங்கம் பண்ணுறது போல் வீட்டில் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்களை பார்த்து கேட்பாங்க, இன்னைக்கு வாசித்த பகுதியில் ஆவியானவர் என்ன பேசினார்?
அவங்க பேசுகிற, அவங்க சொல்கிற அந்த ஐடியா, அந்த காரியங்களுக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ 4வது ஆராதனையில் மேலின் பேச போகிறான். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் பேசுகிற மெசேஜுக்கும் அவள் பேசுகிற மெசேஜ் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், சின்ன வயதிலிருந்தே அந்த வசனத்தை கேட்கும்போது பாஸ்டர் வசனத்துக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. ஆவியானவர் என்ன பேசினாருமா சொல்லுன்னா சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் சாமும் பென்னும் ஆண்டோடைய கிருபையினால் ஆவியிலே பலன் கொள்கிறதற்கு எங்களுடைய குடும்பத்தை நடைபெற்றது குடும்ப ஜெபம். அதே போல் நல்லா ஆண்டவர் சமூகத்தின் ஆவிக்குரிய காரியங்களை விசாரிப்போம். ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் இல்லை, நாங்கள் மேலே தான் இருக்கிறோம். அங்கே பேட்மிண்டன் அந்த நெட்டெல்லாம், அந்த இதுக்குரிய நெட்டெல்லாம் கட்டி விளையாடுவாங்க பாஸ்டர் பிள்ளைகளோடு கூட. நேரத்தை செலவழிப்பாங்க. நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்பீட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க. வீட்டில் யாராக இருப்பாங்க? தகப்பனாக இருப்பாங்க. தகப்பனாக இருங்க, தாயாக இருந்த பிள்ளைகளோடு கூட நல்ல ஐக்கியம் கொள்ளும்போது பிள்ளைங்க ஆவிக்குரிய காரியங்களை வளர்க்கும்போது அவங்க ஆவியிலே பலன் கொண்டவர்களாய் மாறுவார்கள். லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனத்தில் இயேசுவை பற்றியும் போட்டிருக்குது. அவரே என்ன செய்தார்னா, பிள்ளை வளர்ந்து அந்த யோசேப்பு மரியாளுடைய குடும்பத்தில் ஆவியில் பலன் கொண்டார். 30 வருஷம் வரைக்கும் அவர் குடும்பத்தில் தான் இருந்தார். பலவிதமான சோதனைகள். அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. அவர்களுக்கு இடையில தான் சாதாரண ஒரு தச்சர் குடும்பத்தில் வளர்ந்தார். அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பமாக இருக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகள், தாய் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் போதிக்கணும். உபாகமம் 6வது அதிகாரம் 7ஆம் வசனமும் 9வது வசனத்தையும் பார்க்கலாம். உபாகமம் 6, 7, 9. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணுமா? கருத்தாய். வாப்பா, அந்த சண்டே ஸ்கூலில் உட்கார மாதிரி கையை கட்டிட்டு உட்காருன்னு சொல்லி போதிக்கக்கூடாது. எப்படி போதிக்கணும்னு போட்டிருக்கேன். வாசிங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற வீட்டில் உட்கார்ந்து இருக்க கேஷுவலா பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். அதே போல வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி போதும். அவைகளை குறித்து பேச. நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அவங்கள குளிப்பாட்டுற நேரம் இந்த கையிலலாம் சோப்பு போடும்போது கேட்பேன், இந்த கை என்னப்பா செய்யும் வருங்காலத்தில்? இந்த எவாஞ்சலிஸ்டை போல கை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணுவியா? உன் கை வைக்கப்படும் போது சுகம் பெறுவார்களா? நம்ம பிள்ளைகளுக்கு சாதாரண வகையில் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் கொள்ளுவதற்கு முந்தி நாட்களில் தான் அந்த சந்திரனை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? கையில் ஃபோன், வீடியோ ஆன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க. என்ன வேணும்னு கேட்டால் எந்த வீடியோ போடணும்னு அந்த பிள்ளைங்களே சொல்லிடுறாங்க. வளர்ந்து வருகிற பிள்ளைங்க. எத்தனை வயசு? 3 வயசு 4 வயசு பிள்ளைங்க. வித்தியாசமாக இருக்குது. நம்ம வளர்ந்தது போல இல்லை. பிள்ளைங்களை சாப்பிட கூப்பிடுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ வயிறு பசிக்கலம்மா, வயிறு பசிக்கலை பாட்டி, நாங்கள் பிறகு சாப்பிட்றோம். வித்தியாசமான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறா நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். நம்ம குடும்பத்தை கட்டணும்னா நமக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். என்ன புத்தி வேணும்? யாக்கோபு 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிறபடி பரத்தில் உள்ள புத்தி வேணும். அந்த யாக்கோபு 3:17 மாத்திரம் போடுங்க முடிஞ்சா. அதில் எப்படி போட்டிருக்குது? அந்த பரத்தில் உள்ள ஞானமானது முதல்ல சுத்தமாக இருக்குமா, பரிசுத்தமாக இருக்குமா. பின்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சமாதானம். 2வது சாந்தம் நிறைந்தது, இணக்கம் உள்ள சம்மிசிவ்னஸ், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றதாக இருக்கும்.
மாய்மாலம் பண்ணக்கூடாது. ரொம்ப பக்தி உள்ளவங்க மாதிரி பேசி ஜெபம் பண்ணி வெளியில் மாத்திரம் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீயும் ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு பதிலளிக்கும்படி எங்கே போய் ஜெபம் பண்ணு, அறை வீட்டுக்குள் ஜெபம் பண்ணு. நல்லா தனியாக ஜெபம் பண்ணணும் ஆண்டவருக்காக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். இந்த வசனத்து மேலே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் மேலே விரலை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அந்த பரத்தில் உள்ள ஞானத்தை எனக்கு தாரும், சப்மிசிவ்னஸை தாரும், இணக்கத்தை தாரும், மாயமற்ற தன்மையை தாரும். வெளியில் மாத்திரம் பக்தி உள்ளவளாய் அல்ல, நீர் பார்க்கும்போது என்னை குறித்து என்ன செய்யணும் ஆண்டவரே, சாட்சி சொல்லணும். அதே போல் பட்சபாதம் இல்லை. எனக்கு என்னுடைய சொந்த அம்மா அப்பா இவளை யோசிக்கும்போது, எங்கள் அம்மாலாம் நல்லா ஜெபம் பண்ணுறவங்க. நான் படித்து கொண்டு இருக்கும்போதே எட்டி பார்த்தா முட்டி போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா எங்கள் அம்மா அநேகமாக வீட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த சாயங்கால நேரத்தில் குரூப் ப்ரேயர் பண்ணுவதற்கு யாராவது ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதனால் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, எல்லா காரியத்தையும் நல்ல கவனமாக வைத்துட்டு அவங்க ஜபம், அந்த ஜபம்தான். இப்போ கூட சில சமயங்களில் யோசிப்பேன், அம்மா மாத்திரம் இந்த நம்முடைய ஆராதனையை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. யோசித்து பாருங்கள், எப்படியாயினும் ஊழியம் செய்யணும். எங்கள் வீட்டில் 11 பேர், கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து 11 பேர். ஒரு தங்கச்சி மாத்திரம் 1.5 வயசில் இறந்துட்டான். மற்ற எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய், அவள் என்ன வேலைகளை செய்தாலும் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு தாயினுடைய மேன்மை. நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட வாழ்ந்து கர்த்தர் நல்ல புத்தியாய் நடந்து குடும்பத்தை கட்டணும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10லிருந்து 30 வசனத்தை வாசிக்கும் போது குணசாலியான ஸ்திரியை பற்றி போட்டிருக்கு. குணசாலியான ஸ்திரீ நம்முடைய புருஷனுக்கு எப்படி இருப்பாங்க? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இதில் 30 வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 10 காரியம் போட்டிருக்கு. மிகவும் முக்கியமானது இருதயம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணும். 14ஆம் வசனத்தில் கை உற்சாகமாக வேலை செய்யணும். வாய் 26வது வசனத்தில் வாய் தயவுள்ள போதகத்தை செய்யணும். ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கணும். நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கணும். சோம்பேறியா அங்கங்கே அலைஞ்சி கடைசி நேரத்தில் 12 மணி ஆயிட்டு இன்னும் சமைக்கலை ஒன்றும் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி கொண்டு இருக்காரு. இந்த காலங்களில் ரொம்ப மோசமான காரியம். எல்லாத்தையும் ஆன்லைனில் என்ன செய்யலாம்? ஆர்டர் பண்ணலாம். நல்லது, ஆன்லைனில் ஆர்டர் எப்போமாவது நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க, பரவாயில்ல. ஆனால் பில்லு வரும்போது பாருங்கள், கொஞ்ச நாளைக்குள்ள நீங்கள் சம்பாதித்த எல்லா சம்பாத்தியம் போயிடும். வீட்டு காரியம் எப்படி நடக்கும்? இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீயை புருஷன் எழுப்பி சொல்லுவாராம். நான் அநேக பெண்களை பார்த்தது உண்டு. நீ யாரு? குணசாலியான ஸ்திரீ, நீ தான் பெரிய பெயர் பெற்றவள். நம்ம வாழ்க்கையில் யோசிப்பாங்க, நம்ம புருஷன் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதுதான் முக்கியம். 2வது, பிள்ளைகள் எழுப்பி என்ன சொல்லுவாங்களா? நீங்கள் பாக்கியவதி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேராகிறது. நான் 3 காரியத்தை, 3 தாய்மார்களை குறித்து உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல்ல மோசேயின் தாய். மோசேயின் தாய் யாரு? பேர் தெரியுமா யாருக்காவது? அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கலாம். மோசேயின் தாய் பேர் தெரியுமா? அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. அது எங்கே இருக்குன்னா, யாத்ராகமம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் தகப்பன் பெயர் அம்ராம், தாயின் பெயர் யோகேபேத். யோகேபேத் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவனுக்கு உரிமையானவள். இவளுடைய குடும்பத்தை பாருங்க. இவங்க லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்க. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் யோசேப்பின் காலத்துக்கு பிறகு ஒரு சட்டம் வந்துட்டு. என்ன சட்டம் என்று சொன்னால், அந்த மருத்துவ செயலாம் பார்த்து சொல்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் பெண்கள் அந்த மனையில் உட்காரும்போது அவங்க பிள்ளை பெறும்போது ஆண் பிள்ளையானால் எங்கே போட்டுடணும்? நைல் நதியில் போட்டுடணும், கொன்று போடணும். முதல்ல கொன்று போடணும்னு சொல்கிறாங்க. பெண் பிள்ளையானால் விட்டுருங்க.
ஆனால் இந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தது நிமித்தமாய் அவர்கள் என்ன செய்தாங்க, ஆண் பிள்ளைகளையும் அப்படியே விட்டுட்டாங்க. ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே அந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க, பிறந்துடுறாங்க, அதனால நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்போ ஒரு சட்டம் போடுறாரு பாருங்க. யாத்திராகமும் 1 22 வசனத்தில் வாசிக்கும் போது 22 பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் ராஜாவினுடைய கட்டளை. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் ஒரு சட்டம் வருது. என்ன சட்டம்? ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நைல் நதியில் போட்டுறணும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். அந்த சூழ்நிலையில் யாத்திராம 2 வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த சூழ்நிலையில் யோசிச்சு பாருங்களேன், ஒரு தாயினுடைய நிலைமையை இந்த மோசையின் தாயை போல நான் யோசித்து இமேஜின் பண்ணி பார்க்க. என்னைக்கு கன்சீவ் ஆச்சோ அன்னையிலேருந்து ஒருவேளை தன்னுடைய கையை தன்னுடைய கற்பத்தில் வயிற்றில் வச்சு ஜோம் பண்ணியிருப்பான். ஆண்டவரே, எப்படியாவது அது பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண்டவரே அது ஆண் பிள்ளையாக இருக்கக்கூடாது, ஆண் பிள்ளையாக இருந்தால் நான் நைல் நதியில் கொண்டு போடணுமே. அந்த நைல் நதியில் நிறையா என்ன இருக்கும், முதல்ல இருக்கும். அந்த முதலைகள் அந்த பிள்ளையை கவ்விட்டு போயிருமா. ஆகையால் அவங்க ஜோம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாருங்க, இந்த யோகபேத்துக்கு பிறந்த குழந்தை எந்த குழந்தை ஆண் குழந்தை. நிறைய நேரங்கள் ஆண் குழந்தைய கொன்றலாம். எப்படி அவங்க நைல் நதியில் கொண்டு போட முடியும், என்னெல்லாமோ யோசிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 வசனத்தில் அந்த பிள்ளையை பார்த்தா அதை தெய்வீக அழகுள்ள பிள்ளை என்று கண்டு 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. நான் யோசித்து பார்த்தேன், 3 மாதம் பிள்ளைய ஒழிச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. கொஞ்சம் பெருசாக வந்தால் கூட சும்மா போலீஸ் வர்றான் பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னா அது போய் ஒருவேளை நம்ம வீட்டில் வச்சுருக்க அழுக்கு பெட்டியில் கூட மறைஞ்சு உட்காந்துக்கிடும். ஆனால் 3 மாதத்துக்கு ராத்திரி நேரமும் ஆளும், பகல் நேரமும் ஆளும். ஆனால் எப்படி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த பிள்ளையின் நிமித்தமாக ஒரு அற்புதம் நடக்கும். இந்த பிள்ளையின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை ஆண்டவர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 மாதம் அந்த பிள்ளையை வளர்த்த பிறகு 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் வாசிப்பாங்க, நேரம் இல்லை. 3 மாதம் பிறகு அவள் என்ன செய்தா, ஒரு அழகாக நாணல் பெட்டியை செய்தா, கீழே பூசினா. அந்த கீழ் ஸ்மெல்லுக்கு இந்த முதலையெல்லாம் கிட்டே வரானா. அதனால்தான் நோவா காலத்தில் பேழை உண்டாக்கும் போது மேலேயும் கீழ் பூசினான். கீழே பூசி நதிக்குள்ளே விடாதபடிக்கு என்ன செய்கிறா, நாணர் செடியின் பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுறான். வந்தால் கூட பிறந்த இந்த மிரியாம், அவனுக்கு சொல்கிறாங்க 8 வயசாவது வித்தியாசம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் தூர இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன நடக்க போகுது, கெமிலியான் வரப்போதா, முதல்ல வரப்போதா, அல்லது ஒருவேளை ஒரு போலீஸ் அதை எப்ரேய குழந்தைன்னு சொல்லி சாகடிக்க போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்தா யார் வர்றா, பார்வோனின் குமாரத்தி. ஹல்லேலூயா. நல்லா அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்கு பயந்து காரியங்களை செய்யும்போது நம்ம செய்கிற காரியங்களோடு பரலோகத்தின் கிரியைகளும் அதற்குள்ளாக என்ன செய்யும், அதே போல கிரியை செய்வதற்கு ஆண்டவர் கவனம் உள்ளவராக இருப்பார். கரெக்டாக அந்த பார்வோனின் குமாரத்தை குளிக்கிற நேரத்தில் அந்த நாணப்பெட்டியை பார்த்த உடனே, திறந்த உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சு தூங்கிட்டு இருந்தால் கூட விட்டுருந்துருப்பான். அழுதது நிமித்தமாக இது நிச்சயமாக எபிரேய குழந்தை தான் என்பதை கண்டுபிடிக்கும். அப்போ மெதுவாக யார் வருவா, மிரியாம் வருகிறான். அந்த மிரியாமை ஞானத்தோடு வளர்த்துருக்கிறான். நம்ம பிள்ளைலாம் சொல்லியிருக்கோம், இது எங்கள் வீட்டில் தான் இந்த பிள்ளை 3 மாதம் வளர்ந்துச்சு, எங்கள் அம்மா இன்னைக்கு தான் நாணற்பட்டியை செஞ்சு இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. ஏன்னா பயந்து போய் வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் படபடன்னு பேசும். நம்ம பிள்ளைங்களை ஞானத்தோடு பேசுகிறதற்கு ஒரு தாய் வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அந்த பிள்ளைய அந்த பார்வோன் குமாரத்திட்ட கேட்குறா, எபிரேய தாய்களில் பால் கொடுக்கிற ஒரு தாயானவளை கொண்டு வருவான். நம்ம பிள்ளை என்ன சொல்லும், அந்த கதையெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க, அந்த அம்மா எங்கள் வீட்டு பிள்ளை தான்,
அதை கொண்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லு. அப்போ அவன் அப்படி பேசலை. எபிரேய தாயை, பால் கொடுக்கிற தாயை கொண்டு வருகிறேன். ஓடி போய் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தாயே கூட்டிகிட்டு வரான். இந்த பார்வோன் குமாரத்தி அவளை பார்த்து சொல்லுகிறார், இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம யாராவது நம்ம பிள்ளைய கஷ்டத்தோடு பெற்று எடுத்து வளர்க்கும் போது யாரும் சம்பளம் கொடுக்குறாங்களா? நம்ம தான் கவனிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்போம்? சம்பளம் கொடுப்போம். ஆனால் இவளுக்கு சம்பளம் கிடைக்குது. சம்பளம் கொடுத்து 4 வருஷம்தான் அந்த பிள்ளைய என்ன செய்கிறா? வளர்க்குறா. நல்ல திறமையுள்ளவராக மாறினா. ஆனால் வெளியே போகும்போது அந்த எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை அடித்து கொல்றதை பார்த்த உடனே இவன் என்ன செய்யறான்? அவனுக்கு அவ்வளவு பலன் இருக்கு, அவ்வளவு திறமை இருக்கு, கொன்னு மண்ணுக்குள்ள பதிச்சிட்டான். அதை கேள்விப்பட்ட அந்த ராஜா கேள்விப்பட்ட உடனே அவன் எங்க ஓடுறான்? எகிப்துக்கு ஓடி அந்த இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது இவன் நல்லா எல்லா விதமான காரியங்களிலும் சாஸ்திரங்களிலும் வல்லுனராக காணப்பட்டான். ஆனால் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஆட்டு சத்தம் மாத்திரம் தான் கேட்குது. ஆட்டு சத்தம் என்ன கேட்டிருக்கோம்? மே மே அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்திருக்கும். ஒன்றும் புரியலை. ஆனால் ஒரு நாள் அந்த இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு முட்செடி அக்னியை பற்றி எறிகிறதை கண்டு பக்கத்தில் போன உடனே, இது பரிசுத்த பூமி, ஆண்டவர் சொன்னால் நீ எகிப்துக்கு புறப்பட்டு போ, அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை விடுதலை ஆக்கு என்று சொல்கிறான். பயப்படுகிறான். பயப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறான், உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் என்று சொல்கிறான். நான் திக்கு நான் உள்ளவன், மந்த வாயுள்ளவன். ஒருவேளை சொல்கிறாங்க, அந்த அம்மா 3 மாதம் சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு, வெளியில் சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? ஏதோ ஒன்று தடவி இருப்பாங்க. அது நிமித்தமாகவே அந்த பிள்ளையும் மந்த வாயுடையாக மாறி இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. பைபிளில் போடலை, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நீ புறப்பட்டு போ, உனக்கு யாரை அனுப்புகிறேன்? உன் சகோதரனாகிய ஆரோனை அனுப்புகிறேன், அவன் உனக்காக பேசுவான். வாயை உண்டாக்கினவர் யார்? குருடனை உண்டாக்கினவன் யார்? ஊமையனை உண்டாக்கினவன் யார்? நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று சொல்லி அந்த மோசே அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு தலைவராய் மாறினான். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைய பார்க்கும்போது யாராவது சனியனேன்னு கூப்பிடுறீங்களா? ஒரு நாள் பிசாசு ஒரு குடும்பத்தில் ரொம்ப ஆட்டுது. அந்த அம்மா அப்பா கிட்ட அந்த பிசாசு பிடிச்சவனுக்கு ஜோம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரனை பார்த்து அந்த பிசாசு சொல்லுதான், இந்த வீட்டில் அடிக்கடி சனியனே என்ற சத்தத்தை கேட்டு சனியனாகி நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பேர் நல்லா டெடிகேட் பண்ணுறோம்ல, என்ன பேர் கொடுத்துருக்கோமோ அதை சொல்லி கூப்பிடுங்க. கழுதை, மாடு, எருமை மாடுன்னு கூப்பிட்டு பாருங்கள். கரெக்டாக 13 வயசில் சோம்பேறியாக மாறிடுவான். எழும மாட்டான், சோம்பலாக தான் இருப்பான். எருமை மாடு மாதிரி இப்படி தான் நடப்பான். நல்ல பிள்ளைகளை பார்த்த உடனே நம்ம என்ன யோசிக்கணும்? இந்த குழந்தையை குறித்த ஆண்டவர் ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் கொடுத்த பிள்ளைக்கு பெரிய திட்டம் வச்சிருக்கிறான். என்னுடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாக மாறும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 7 மாதத்தில் 2வது மகன் பிறந்த சமயத்தில் 1.25 கிலோ தான் இருந்தான். அவனை பார்த்து அழுதுகிட்டு தான் இருந்தேன். இப்படி ஒரு பிள்ளை இருக்கேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அந்த வசனத்தை வச்சே தான் ஜோமனேன். இப்போ பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அவனுடைய பிஇ முடித்த உடனே காரோனியாவில் முடித்த உடனே பொலாரிஸ் என்ற இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு போயிட்டான், ஐடி கம்பெனிக்கு. எங்களுக்கெல்லாம் நாங்கள் வாஞ்சியோடு காத்திருந்தோம். இவனை கஷ்டப்பட்டு வளர்த்தோம் ஊழியத்துக்கு வருவான்ட்டு. ஆனால் ஊழியத்துக்கு வரல, நேராக பொலாரிஸ் போட்டோம். அப்படி போனது நல்லது தான். இந்த நாட்களில் அநேக அந்த பில்லிங் விஷயமாக ஆட்கள் வரும்போது கர்த்தருடைய சுத்த கிருபையினால் அவனுக்கு ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் இருக்கும். இந்த ஆள் வேலை செய்யுமா வேலை செய்யாதா என்று சொல்லி அவனுக்கு ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் மூலமாக இம்மட்டும் ஆண்டவர் நடத்தினார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அக்டோபர் 2வது வாரம் அந்த பெரிய கட்டடம் கட்டி முடிக்கணும். இந்த ஜூன் 1ஆம் தேதி அந்த குளோபல் டவருக்குள்ளே போய் நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதான். மோசேயின் தாயை எடுக்கும்போது முதல்ல இந்த மோசே
ரெண்டாவது ஆரோன். அந்த அமலேக்கியர் யுத்தம் பண்ண வரும்போது அந்த மோசே மலையின் மேல் ஏறின சமயத்தில் அந்த ஆரோனும் ஊரு தான் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த கை தளர்ந்து போகாதபடிக்கு பிடிச்சாங்க. நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அண்ணன் தம்பி சண்டை போடக்கூடாது, சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அளவில் குடும்பத்தில் தாய் வளர்க்கணும். மூணாவது யார்? மிரியாம். அந்த மிரியாமை குறித்து யாத்திராம 15வது அதிகாரத்தில் செங்கடலை கடந்த உடனே அவள் தம்புரெல்லாம் எடுத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தம்புகளில் பாடல்களை படித்து ஒர்ஷிப் லீடராக மாறணும். நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அத்தனை பேரும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற லீடராக மாறணும். அதுதான் நம்ம வாசிக்கும்போது கர்த்தருடைய வசனத்தில் இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீக 6வது 4ஆம் வசனத்தில் அந்த 3 பேரையும் போட்டிருக்கு. மோசே, ஆரோன், மிரியாம். ரெண்டாவதாக ஜெபிக்கிற ஒரு சகோதரியாக, தாயாக மாறணும். ஒரு அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட போது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணினான். அவளுடைய நீண்ட நேர உபவாச ஜெபம் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சாமுவேலை கொடுத்தது. ஆண்டவர் அந்த சாமுவேலை தீர்க்கதரிசியாக மாற்றினார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஐயோ எனக்கு இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா அவங்க ஜெபம் பண்ணுவாங்களான்ட்டு அருமையான சகோதரிகளை காத்துட்ருக்காதே. நேரம் எடுத்து தனித்த ஆண்டவர் சமூகத்தோடைய ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணுங்க, அல்லது வீட்டில் தனியாக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். கர்த்தருடைய கிருபையினால் நான் 60 வருஷம் ஆண்டவரோடு நடந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு தனித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுவார். ஒரு சொல்கிறாரு, நம்ம பேசுகிறது ஒரு வாயினால் பேசுகிறோமா, நமக்கு ஆண்டவர் 2 காது கொடுத்துருக்கிறார் நம்மோடு பேசும்படியா. தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும், வசனங்கள் மூலமாய் பேசுவார், ஊழியர்கள் மூலமாய் பேசுவார். இந்த அந்நாளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி ஒரு ஏலியின் மூலமாக பேசுகிறார். அவனை ஆண்டவர் அவருடைய வார்த்தை ஒன்றும் கீழே விழாதபடிக்கு காத்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பின்மாறி மழை 2வது அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கே காரணம் என்னவென்று சொன்னால் ஸ்திரீகள் ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் பேதுருவை சிறையில் இருந்து விடுதலை ஆக்கினார். அந்த ஜெபம் எங்கே நடந்துச்சுன்னா மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீட்டில். நம்ம வீட்டில் எல்லாம் என்ன நடக்கணும் தெரியுமா? சாப்பாடு மாத்திரம் செய்யக்கூடாது, பிள்ளைகள் படிக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஜெபம் நடக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் விடுதலையை கட்டளையிடும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:13 வாசிக்கிறோம். லிதியா அவள் எங்கே போய் ஜெபம் பண்ணினாள் என்று சொன்னால் ஆற்றங்கரையில் போய் ஜெபம் பண்ணுறான். அந்த இடத்துல தான் பரிசுத்த பவுல் அவரை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்து அந்த வீட்டில் தான் முதலாக ஐரோப்பா தேசத்தில் சபை ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எலிசபெத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சகரியாவை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. என்னுடைய இருதயத்தின் விசுவாசம் என்னென்னா, அந்த சகரியாவை விட எலிசபெத் அதிகமாக ஜெபம் பண்ணியிருப்பான் ஒரு குழந்தைக்காக. ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு முன்பாக பெரியவனை கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக தீமோத்தேயுவின் தாய். அந்த தீமோத்தேயு தாயை குறித்து 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம், பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் யாருக்கு வந்துச்சு? தீமோத்தேயுக்குள்ளே வந்துச்சு. நம்ம விசுவாசமாக இருந்தால், விசுவாசம் உள்ளவங்க ஒருத்தரும் கடன் வாங்க மாட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தை கூப்பிடுங்க, ஆண்டவர் பதில் கொடுப்பா. அந்த விசுவாசம் தாய்க்குள்ள, பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் யாருக்கு வந்துச்சு? தீமோத்தேயுக்குள்ள. வாசிக்கிறோம் 3ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தை. சிறு வயது முதற்கொண்டே வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தார். சிறு வயதில் அங்கே சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு போயிருப்பான். வீட்டில் பிள்ளைகளுக்கு சரியான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறவளாய் மாற்றினா அந்த பிள்ளைகளை குறித்து பரிசுத்த பவுல் எழுதுகிறார், எனக்கு பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுவே. எல்லாரும் கண்களை மூடி ஆமென் எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாம்.
நம்மையும் ஆண்டவர் ஒரு தீமோத்தேயுவின் தாயை போல மாற்றும்படியா. நம்ம ஒருவேளை தாயா இருக்கலாம், ஒருவேளை பாட்டியா இருக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம், நாங்கள் ஜெபம் பண்ணுறத, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறத. ஆமே, எங்கள் பிள்ளைங்கள்லாம் எக்ஸாமுக்கு போகும்போது என் மூத்த மகன் விசேஷமாக சொல்லும், மம்மி நான் வரும் வரைக்கும் முட்டிலே நில்லுங்க, முட்டிலே நின்று ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண ஒரு ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போகவில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை ஒரு ஜெபிக்கிற தாயாக மாற்றும். தாய் மாத்திரம் அல்ல, தகப்பனும் ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருடைய வசனம் போட்டிருக்கு, புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணும். நம்முடைய பாரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர் மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் அற்புதங்களை செய்கிறவர். என் மகள் முரட்டாட்டமாக இருக்கிறார், திருமண காரியத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறார். அதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னவென்றால் உபவாச ஜெபம். ஆண்டவர் வழி திறக்க வேண்டும் என்றால் உபவாசத்தோடு ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடும்போது நமக்கு ஜெபத்தை கேட்டு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை தாரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14 போல ஆண்டவரே, திரும்பவும் ஒரு பின்மாறி மழை எங்கள் தேசத்தில் ஊற்றப்படணும். அதற்காக ஜெபிக்கிற மகளாக என்ன மாற்றும் ஐயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசத்தை மாற்றும். ஒரு கானானிய ஸ்திரீக்கு இருந்த விசுவாசத்தை போல எனக்கு விசுவாசம் இருக்கட்டும், தொடர்ந்து கூப்பிடட்டும். ஆமேன். கர்த்தர் பதில் கொடுக்கும் வரைக்கும் அவருடைய கதவை தட்டி கொண்டே இருக்கலாம். ரெண்டாவதாக ஆண்டவர் சமூகத்திலே எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எங்களையும் ஆண்டவரே ஒரு மோசேயின் தாயை போல, எங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும், இந்த பிள்ளை உலகத்துக்கு, இந்த பிள்ளை வேலைக்கு, அப்படியெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக எங்கள் பிள்ளைகளை நீ சந்தியும் ஆண்டவரே. உமக்கு அடிமையாக மாற்றும் ஒரு சந்ததி உண்டு. அந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததி. நம்ம பிள்ளைங்கள்லாம் கர்த்தரை சேவித்தால்தான் நம்முடைய சென்னை பட்டணம் மாறும். ஆமேன். ஆண்டவர் சமூகத்தினை ஜெபம் பண்ணலாம். எங்களுடைய கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகள் மூலமாக கல்லூரியில் உள்ள பிள்ளைகளின் வாழ்க்கை மாறணும். வேலை ஸ்தலத்துக்கு போகிற பிள்ளைகளின் நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு மாறுதலை தாரும். என்னை ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாக மாற்றுவையா. 2 கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். எங்களை ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக மாற்றும். எங்களை குணசாலியான ஸ்திரீகளாக மாற்றும். ஒரு மோசேயின் தாயை போல மாற்றும். ஒரு தீமோத்தேயின் தாயை போல மாற்றும். ஒரு அன்னாளை போல மாற்றும். கவலைகளையும் பாரங்களையும் சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஆண்டவரிடத்தில் விட்டு கொடு பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். உடனே பதில் வராவிட்டாலும் நிச்சயமாய் கர்த்தர் சந்தித்த, கர்த்தர் நியமித்திருக்கிற காரியம் நிச்சயமாய் முடியும். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசுவை முழு இருதயத்தோடு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு ஒரு நல்ல தருணம். இயேசுக்கென்று தங்களை அர்ப்பணியுங்கள். எனக்கு இயேசு வேண்டும் என்று சொல்கிறவங்க ஒரு நிமிஷம் நல்ல கரத்தை உயர்த்துங்க. என் குடும்பத்தில் ஒரு மாறுதல் வரணும். என் குடும்பத்தில் ஒரு குடும்ப ஜெபம் உண்டாகணும். ஒரு பக்தியுள்ள குடும்பமாக எங்கள் குடும்பம் மாறணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஆமேன் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.